இரக்கமுள்ளவனை யா அல்லாஹ், எங்களின் முன்னோர்கள் கபரில் இருக்கிறார்கள் ரப்பே. எங்களுக்கு முன் சென்றவர்கள் கபரில் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். நாங்களும் கபருக்கு செல்ல இருக்கிறோம் யா அல்லாஹ். கபர் எங்களை வரவேற்க வேண்டும் யா அல்லாஹ். கபர் எங்களுக்கு சலாம் கூற வேண்டும் யா அல்லாஹ். கபருக்கு உள்ள சாதனங்களை நாங்கள் தேட வேண்டும் யா அல்லாஹ். இதுவரைக்கும் தேடி இருப்போமா என்பது எங்களுக்கு தெரியவில்லை யா அல்லாஹ். நீ தெரிந்தவன் நீ மட்டுமே யா அல்லாஹ். உன் இரக்கம் கொண்டு எங்களுக்கு கொடுத்து விடு யா அல்லாஹ். எங்களுடைய வாழ்நாளில் நாங்கள் குடிக்கும் தண்ணீரில் இருந்து நாங்கள் தூங்கும் தூக்கம் வரையிலும் அனைத்துக்கும் பொறுப்பேற்றப்பே. எங்களுடைய மரண நேரத்திலும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழியும் போது நாவு தடுமாறாமல், தாகம் ஏற்படாமல், திக்காமல் திணறாமல், மலக்கல் மௌத்தை பார்த்து கொண்டே, எங்கள் ரசூலின் முகத்தை பார்த்து கொண்டே, நாங்கள் இருக்கும் இடத்தை பார்த்து கொண்டே முன்முறுவலுடன் கூறக்கூடிய வாய்ப்பை ரஹ்மானை தந்துவிடியா அல்லாஹ். அதற்கு பிறகு உள்ள வாழ்க்கையில் பரக்கத்தை தந்துவிடியா அல்லாஹ். கபர் இருக்கிறது யா அல்லாஹ். கேள்வி கணக்கு இருக்கிறது யா அல்லாஹ். கபரின் வாழ்வு இருக்கிறது யா அல்லாஹ். நாளை மறுமை இருக்கிறது யா அல்லாஹ். மீசானுடைய நிலை என்னவென்று தெரியாது யா அல்லாஹ். சிராத்துடைய பாதை எப்படி என்று தெரியாது யா அல்லாஹ். உன்னுடைய கேள்வி கணக்கு திரைமறைவிலா பகிரங்கமா என்று தெரியவில்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ், தாடகத்து தண்ணீரை எங்களுக்கு நீ தருவாயா என்று தெரியவில்லை யா அல்லாஹ். அனைத்துக்கும் மேலாக எங்கள் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தை எங்களுக்கு நீ முழுமையாக கொடுத்து விடு யா அல்லாஹ். நாங்கள் ஒவ்வொரு நாளும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று நாங்கள் சாட்சி கூறுகிறோம் யா அல்லாஹ். என் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காம மஹமூத் என்னும் தலத்தை கொடுத்து விடு என்று துஆ கேட்கிறோம் யா அல்லாஹ். இந்த வாய்ப்புக்கு ரப்பே ரஹ்மானே, நாங்கள் அனைத்திலும் இருந்து சலாமத்தாக உன் அருகில் இருக்கக்கூடிய நசீபை கொடுத்து விடு யா அல்லாஹ். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வலது புறத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சுன்னத்தான வழி வாழ்ந்தவர்கள் மத்தியில் அந்த நிலையில் எங்களுக்கு இடமளித்து விடு.